வணக்கம். ழகரம் தமிழ் வகுப்புல அடுத்த பாடம் பார்க்க போறோம். அடுத்த பாடம் என்னன்னா, ஐம்பெரும் காப்பியங்கள்ல உள்ள ஒரு காப்பியத்துல வரக்கூடிய சில ஒரு 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 சின்ன பகுதி. அதுதான் இங்க பாடமா உங்களுக்கு வச்சிருக்காங்க. அந்த பாடத்தோட பேர் என்னன்னா மணிமேகலை. மணிமேகலை. சரிங்களா? தமிழ்ல ஐம்பெரும் காப்பியங்கள்னு இருக்கு. ஐம்பெரும் காப்பியங்கள், 5 பெரும் காப்பியங்கள். சரிங்களா? காப்பியம்னா என்னன்னா, தமிழ்ல இலக்கணத்துல இருக்கக்கூடிய இலக்கியம் இருக்கு இல்லையா? தமிழ் இலக்கியங்கள். அதுல இது ஒரு வகை. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காப்பியங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாவல் மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு தலைவன், தலைவி. சரிங்களா? அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை இதுல சொல்லுவாங்க. அது அறம், பொருள், இன்பம், வீடு பேருன்னு இதை சார்ந்து அது இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து காப்பியம். பெரும் காப்பியம் அப்படின்னா ஒரு தலைவன் தலைவியோட முழுமையான வாழ்க்கைய பத்தி சொல்றது. இதுலயே சிறுங்காப்பியம்னு இருக்கு. காப்பியத்திலேயே சிறுங்காப்பியம்னா அவங்க வாழ்க்கையோட ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. அது சிறு காப்பியம். சரிங்களா? இப்ப வந்து இந்த மணிமேகலை அப்படின்றது இந்த 5 பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு. அப்ப மீதி 4 காப்பியம் என்ன? சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. இதெல்லாம் வந்து மீதியுள்ள காப்பியங்கள். மொத்தம் 5 இல்லையா? சிலப்பதிகாரம், இந்த மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. இது வந்து எழுதினவர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் அப்படின்னு ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு, இதோட ஆசிரியர். இங்க நம்ம மணிமேகலை அந்த காப்பியத்துல வரக்கூடிய ஒரு சின்ன பகுதி அதை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே சிலப்பதிகாரம் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, இன்டர்மீடியட் கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதுல வந்து கோவலன், கண்ணகி, மாதவி இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? கோவலன், கண்ணகி, அடுத்தது மாதவின்னு ஒரு இந்த ஆட்ட அதாவது நாட்டிய பாந்தர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? கோவலன் அவங்க கூட தான் சில நாள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் தான் யாருன்னா மணிமேகலை. அவங்கள பத்தின வாழ்க்கை வரலாறு தான் இந்த மணிமேகலைன்ற இந்த காப்பியத்துல சொல்றாங்க. சரி, இங்க என்ன விஷயங்கள் ஷேர் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போமா? ஒரு சின்ன பகுதி. மணிமேகலை எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க மிகுந்த அன்புடையவங்க, அருள் உடையவங்க. அருள்னா என்னது? எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நினைக்கிறவங்க. சரி, இப்படிப்பட்டவங்க வந்து ஒரு ஒரு துன்பம் வருது அவங்களுக்கு. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைம்ல வந்து ஒரு மணிமேகலா தெய்வம்னு ஒருத்தங்க, ஒரு தேவதை, ஒரு ஏஞ்சல் அவங்களுக்கு முன்னாடி வந்து தோன்றாங்க. மணிமேகலை கேக்குறாங்க, நான் எங்க இருக்கிறேன், நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி நீ ஒரு துன்பத்துல இருந்தா உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு உன்னை அந்த துன்பமான இடத்துல இருந்து இங்க நான் தூக்கிட்டு வந்தேன். நீ இப்போ உனக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து அடுத்தடுத்து நீ என்ன பண்ணணும், எப்படி இருக்க போறன்றது வந்து அடுத்தடுத்து உங்களை சந்திக்கிற மனிதர்கள் உன்னை வழி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அப்ப வந்து மணிமேகலை அந்த தெய்வம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னோட முற்பிறவி எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீ என்னவா பிறந்திருந்த, அப்ப என்னென்ன விஷயங்கள் உன்னோட லைஃப்ல நடந்தது வாழ்க்கையிலன்றத சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து மணிமேகலைய வந்து நடந்து வரும் பொழுது தீவதிகள் தீவதிலகை தீவதிலகை அப்படின்ற ஒரு பெண்மணியை சந்திக்கிறாங்க. சரிங்களா? இவங்கதான் அந்த பெண்மணி. அந்த பெண்மணி வந்து புத்த புத்த பீடிகை, அதாவது ஒரு புத்தருக்கு ஒரு 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 சின்ன ஒரு இடம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த அந்த இடத்த வந்து இவங்க காவல் காத்துக்கிட்டு வராங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா மணிமேகலை கிட்ட, இந்த இந்த புத்த பீடிகைக்கு முன்னால ஒரு நதி குளம் இருக்கு, அதுக்கு பேர் கோமுகி. அங்க போங்க. அங்க வந்து இன்னைக்கு வந்து பௌர்ணமி நாள், முழுமதினா பௌர்ணமி நாள், வைகாசி மாசம். அந்த குளத்துல போய் மூழ்கி எழுந்துறீங்க. அந்த குளத்துல வந்து நீங்க வந்து குளத்துல போய் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது என்ன ஆகும்னா,
அங்க வந்து அட்சய பாத்திரம்னு ஒண்ணு நீருக்கு மேல வரும் இந்த டைம்ல. அந்த பாத்திரத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. உடனே மணிமேகலை சொல்றாங்க, அட்சய பாத்திரமா அது எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே தீவதிலகை சொல்றாங்க, இந்த அட்சய பாத்திரத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து ஒரு நற்பண்புகள், அதாவது எப்பவுமே அறத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க கிட்ட வந்து இந்த பாத்திரத்தை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து முதல்ல அந்த பாத்திரத்துல இருந்து வரக்கூடிய உணவை நீங்க வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பாத்திரத்துல அள்ள அள்ள சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அந்த சாப்பாட கொண்டு யாரெல்லாம் ஏழ்மையில, வறுமை நிலையில இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் பசி ஆத்துங்க. இது இதுதான் உங்களுடைய இந்த பிறவியோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? உடனே மணிமேகலை அப்படியே செய்யறேன் அப்படின்றாங்க. அதே மாரி ஆதிரை அப்படின்ற ஒரு அறம் சார்ந்த எப்பவுமே அற வழியில் நடக்கக்கூடிய ஒரு பெண்ணுகிட்ட அந்த பாத்திரத்த குடுத்து, அந்த பாத்திரத்துல இருந்து வரக்கூடிய உணவ அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கும் பொழுது என்ன ஆகுது? அதுக்கப்புறம் அ அந்த பாத்திரத்துல இருந்து உணவு வந்துகிட்டே இருக்கு. உடனே பொதுமக்கள் கிட்டலாம் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, "அங்க பாருங்க ஒரு பொண்ணு உணவு குடுக்குறாங்கன்றாங்க." இன்னொருத்தர் சொல்றாரு, "அதுல என்ன சிறப்பு இருக்கு?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு அந்த அந்த ஒருத்தரு என்ன சொல்றாருன்னா, "அந்த பொண்ணோட கையில இருக்கிற பாத்திரம் தான் சிறப்பு." அப்படின்றாங்க. என்ன அந்த பாத்திரம் வந்து அள்ள அள்ள குறையாம சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது அரண்மனை காவலர்கள் அவங்களுக்கும் சாப்பாடு குடுக்குறாங்க. அப்ப வந்து காவலர் 1 என்ன சொல்றாரு? "என்ன புதுமை?" அப்படின்றாரு. காவலர் 2 "என்ன புதுமைய பார்த்தீங்கன்றாங்க." காவலர் 1 என்ன சொல்றாரு? "அங்க உணவளிக்கும் பொண்ணோட கையில இருக்கிற பாத்திரத்த பாருங்க. எத்தன பேர் வந்தாலும் அது வந்து இல்லன்னு சொல்லாம உணவு குடுத்துக்கிட்டே இருக்கு அந்த பாத்திரம்." அப்படின்றாங்க. உடனே காவலர் சொல்றாரு, அப்படின்னா அதுக்கு பேர் அட்சய பாத்திரம். அட்சயம்னா என்னது? அல்ல குறையாது." சரிங்களா? அல்ல குறையாம அதனாலதான் உணவு வருது அப்படின்றாங்க. இப்படி அந்த அட்சய பாத்திரத்த பயன்படுத்தி யாரு எவ்ளோ இந்த ஏழை எளிய மக்களோட பசி துன்பத்த இவங்க நீக்குனாங்க. சரிங்களா? அதனால இவங்கள என்னன்னு சொல்றாங்க அந்த மணிமேகலை காப்பியத்துல, "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே." உண்டின்னா என்னது? உணவு. அது கொடுத்துட் அந்த உணவு இருந்தா தான் நம்மளால உயிரே வாழ முடியும். அதனால உணவு, உயிர் 2த்தையும் அந்த மணிமேகலை வந்து எல்லாருக்கும் குடுத்ததுனால, இவங்கள என்னன்னு சொல்றாங்க? இவங்கள வந்து "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு" இவங்கள சிறப்பா அந்த மணிமேகலை காப்பியத்துல சொல்லி பெருமைப்படுறாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜீன் ஹென்றி டுனான்ட். வந்து உலகம் முழுசும் வந்து மே மாதம் 8ஆம் நாள் வந்து செஞ்சிலுவை நாள் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. சரிங்களா? அந்த நாளோட சிறப்பு என்ன? அது ஏன் வந்து அந்த நாள் கொண்டாடுறாங்கன்றத அந்த பாடப்பகுதியில பார்க்க போறோம். அந்த நாள் ஒருத்தருடைய பிறந்த நாள். அது யாரோட பிறந்த நாள் அப்படின்னா, ஜீன் ஹென்றி டுனான்ட். இவர் வந்து செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனார். அதோட நினைவாதான் அவரோட பிறந்த நாள் செஞ்சிலுவை நாள் கொண்டாடப்படுது. இவர் வந்து சுவிட்சர்லாந்து அந்த நாட்டுல ஜெனீவா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த நகரத்துல அந்த சிட்டில 1828ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள் வந்து இவர் பிறந்தாரு. இவர் குடும்பம் வந்து பிசினஸ் தான், ஃபுல்லாவே வணிக தொழில் தான். சரிங்களா? இவர் வந்து ஒரு முறை இத்தாலிக்கு போனார். இத்தாலிக்கு போய் அங்க தங்கி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, பிரான்சுக்கும் ஆஸ்திரிய நாட்டுக்கும் இடையே போர் உண்டாச்சு. ஒரு நாள் இவர் வந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய குண்டு இவரு தூங்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து வெடிச்சுது. வெடிச்ச உடனே அவரு விழிச்சு பார்க்கும் பொழுது, அவர் பக்கத்துல இருந்த சால்ஃபரினோ அப்படின்ற இடத்துலதான் அந்த குண்டு வந்து வெடிச்சது. உடனே இவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா அந்த இடத்துக்கு போயி, ஒரு குண்டு ஒரு ஒரு சின்ன குன்று ம மலைன்னா பெருசா இருக்கும். அதுலயே குட்டியா இருக்கிறது குன்று. அது மேல ஏறி அந்த போர் நடக்கிற இடத்த பார்த்தார். அங்க பிரான்ஸ் வீரர்களுக்கும், ஆஸ்திரிய போர் வீரர்கள் சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு இடையே அந்த போர் நடந்தது. வார் நடந்தது. ரொம்ப நிறைய சோல்ஜர்ஸ், நிறைய வீரர்கள் வந்து நிறைய காயம் பட்டு அழுது துடிச்சாங்க. சரிங்களா? அந்த காயம்பட்ட வீரர்கள் எல்லாம் பார்த்து இவர் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டார். எப்படியாவது அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அவங்களுக்கு உதவுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த செஞ்சிலுவை சங்கம். சரிங்களா? அந்த போர்ல காயம்பட்ட வீரர்கள் வந்து அவங்க அவங்க நிறைய அவங்களோட உறுப்புகள்லாம் இழந்துட்டாங்க. அவங்களோட ஆர்கன்ஸ்லாம்.
நிறைய பேர் வந்து காயம் ஆறாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு போதிய மருத்துவ உதவி கிடைக்கல. இதனால பல பேர் உயிரும் இழந்துட்டாங்க. இத பார்த்த அவரு உடனடியா மருத்துவர்கள், அப்புறம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, தன்னார்வலர்கள் அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த காயம்பட்ட வீரர்களுக்கு நிறைய உதவிகள்லாம் வந்து செஞ்சாரு. சரிங்களா? இப்ப மருத்துவ உதவி செஞ்ச வந்தவங்களே என்ன பண்ணாங்கன்னா, பாகுபாட பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மட்டும்தான் அவங்க உதவி செஞ்சாங்க. ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு உதவி செய்யல. இத பார்த்து அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரு ஆனா எல்லாருக்குமே உதவி செஞ்சார். இத பார்த்த ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ்திரிய வீரர்கள் வந்து நம்மளோட துரோகிங்க, அவங்களுக்கு உதவாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அந்த ஜீன் ஹென்றி டுனாட் என்ன சொல்றாருன்னா, விரோதியா இருந்தாலும், பகைவனா இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே! அவனுக்கும் வலிக்கும் தானே நம்மள மாதிரி. அவனுக்கும் வந்து உயிர் இருக்குல்ல நம்மள மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, எல்லா போர் வீரர்களும் அவர பார்த்து நெகிழ்ந்து போனாங்களாம். இவ்ளோ வந்து நல்லவர், ஒரு இரக்கம் உள்ளவர், ஒரு அருள் உள்ளவர், அன்பு உள்ளவரா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இந்த போரோட நிகழ்ச்சிகள விவரிச்சு ஒரு நூல் எழுதியிருக்கார். சால் பெரினோவின் நினைவுகள். அந்த சால் பெரினோன்ற இடத்துல தான் நடந்துச்சு. அதோட நினைவுகள்னு அந்த நூல எழுதியிருக்கார். இந்த நூல்ல வந்து காயம்பட்ட வீரர்களுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு நிவாரண சங்கம் தொடங்கணும். இதுக்கு வந்து பன்னாட்டு சட்டம், அதாவது பன்னாடுனா பல நாடுகள் சேர்ந்து ஒரு சட்டத்தை வந்து இதுக்கு உருவாக்கணும் அப்படின்னு அதுல வந்து எல்லா நாடுகளையும் வலியுறுத்தி இருந்தார். நிவாரண சங்கம்னா என்னன்னா, இப்ப அவங்க துன்பத்தை அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த நிவாரண சங்கமா விளங்குனதுதான் என்னது இந்த செஞ்சிலுவை சங்கம். இது வந்து போர் சமயத்துல மட்டும் இல்ல, மத்த எந்த நேரத்துல எந்த உதவி வேணும்னாலும் எல்லாருக்கும் செய்யறதுக்கு இது தயாரா இருக்கிற மாதிரி இந்த சங்கத்தை உருவாக்குனாங்க. யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் அந்த கஷ்டத்தை போக்கணும்னு சொல்லிட்டு இந்த சங்கத்தை உருவாக்குனாங்க. சரிங்களா? உலக அளவுல ஏறக்குறைய 191 நாடுல இந்த சங்கம் இருக்காம். சரிங்களா? இந்த சங்கத்தை உருவாக்குறதுக்கு இவர்தான் காரணம் இல்லையா, ஜீன் ஹென்றி டுனாண்ட். அதனால இவருக்கு வந்து 1901ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு, சரிங்களா, நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், அதுக்கு அவருக்கு வழங்கப்பட்டது. சரிங்க, இதுதான் இந்த பாடப்பகுதி. நம்ம வந்து நிறைய பேரு அந்த அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய சான்றோர்களா, அன்புள்ளம் கொண்டவர்களா, அருளுள்ளம் கொண்டவர்களா இருந்திருக்காங்க இல்லையா? நம்மளும் வந்து இந்த அன்பு, அருள், எல்லா மனுஷங்களையும் நேசிக்கிற பண்பு இத கத்துக்கணும். அதுக்காக தான் இந்த பாடம்லாம் நமக்கு வைக்கிறாங்க. சரிங்களா? தேங்க்யூ சோ மச்.